Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள சத்திரப்பட்டியில் செயல்பட்டு வரும் பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்ட நிலையில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் சம்பவ இடத்திற்கு சென்று பாதிப்புகளை பார்வையிட்டு வருகிறார். இந்த விவகாரம் தொடர்பாக முழுமையான விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செந்தில். வெடி விபத்து நடந்த உடனேயே அங்கு தற்போது நயினார் நாகேந்திரன் அவர்கள் சென்றுள்ளார்கள். அவர்களிடம் என்னென்ன கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன? முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க செந்தில். நிச்சயமாக திவ்யா, அதாவது சாத்தூர் அருகே சத்திரப்பட்டியில் இன்று காலை ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் சுமார் 5 அறைகள் தரைமட்டமாகியுள்ளது. மேலும் பட்டாசு ஆலைகளில் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக பட்டாசுகள் அனைத்துமே வெடித்து சிதறி கொண்டிருந்ததால் அந்த முதல் கட்டமாக அந்த மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டது. கொஞ்சம் பட்டாசு அந்த அறையில் பட்டாசு ஆலையில் வெடிகள் முழுவதும் வெடித்து சிதறி கொண்டிருப்பதால் தீயணைப்புத்துறையினர் சற்று தாமதமாக உள்ளே சென்று அணைத்தனர். மேலும் அந்த பட்டாசு ஆலையில் தொடர்ந்து இன்னும் பட்டாசு ஆலையில் ஒரு சில அறைகளில் வெடிகள் வெடித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த 3 தொழிலாளர்கள் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இன்னும் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. வேறு யாரும் உள்ளே சிக்கியிருக்கிறார்களா என்ற கோணத்தில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினரும் தொடர்ந்து மீட்பு பணியில் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளார். மேலும் இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்து நடந்தவுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா, சார் ஆட்சியர் முகமது இர்பான் உள்ளிட்டோர் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பட்டாசு ஆலை வெடி விபத்து நடந்த இடத்தில் நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளிடம் அது குறித்து கேட்டறிந்தார். மேலும் அது குறித்து செய்தியாளர்களிடம் சந்திப்பில் அவர் கூறும்போது, இந்த பட்டாசு ஆலையில் தொடர் வெடி விபத்து நடப்பதற்கு அதிகாரிகளுடைய கெடுபிடியே மிக முக்கிய காரணம் என்றும், அதிகாரிகள் ஆய்வு என்கிற பெயரில் இந்த பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து அவர்கள் கொடுக்கும் அழுத்தம் காரணமாக இது போன்ற வெடி விபத்து நடைபெறுகிறது. இதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் உயிரிழந்தவர்களுக்கு 3 லட்சம் ரூபாயும் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. இதை உயர்த்தி வழங்கப்படுமா என்று கேள்விக்கு சட்டமன்ற தொகுதியில் நான் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆகும் பொழுது இதற்காக சட்டப்பேரவையில் குரல் கொடுத்து பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தார் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூறியுள்ளார். திவ்யா, விவரங்களுக்கு நன்றி செந்தில். சாத்தூர் அருகே உள்ள சத்திரப்பட்டியில் செயல்பட்டு வரும் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பட்டாசு ஆலையில் தொடர்ந்து 4 முறை பட்டாசுகள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் ஒருவர் பலியாகியுள்ளதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெடி விபத்து நிகழ்ந்த ஆலையிலிருந்து பாண்டி என்ற தொழிலாளி உடல் கருகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 3 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சாத்தூர் அருகே உள்ள சத்திரப்பட்டியில் செயல்பட்டு வரும் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் பலியாகியுள்ளார். பட்டாசு ஆலையில் தொடர்ந்து 4 முறை பட்டாசுகள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இந்த வெடி விபத்தில் நிகழ்ந்த ஆலையிலிருந்து பாண்டி என்ற தொழிலாளி உடல் கருகிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார்.
மேலும் 3 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் அவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தூர் அருகே உள்ள சத்திரப்பட்டியில் செயல்பட்டு வரும் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செந்தில், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக திவ்யா, சாத்தூர் அருகே சத்திரப்பட்டியில் இன்று காலை நடந்த பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் சுமார் 3 தொழிலாளர்கள் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர். இந்த பட்டாசு ஆலையில் சுமார் இன்று 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் அந்த பட்டாசு ஆலையில் உள்ள 10க்கும் மேற்பட்ட அறைகள் தரைமட்டமாகியுள்ளது. தொடர்ந்து சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த பட்டாசு அறைகளில் இருந்த பட்டாசுகள் முழுவதும் வெடித்துக் கொண்டிருந்ததால் மீட்பு பணிகள் என்பது தொடர்ந்து தொய்வு ஏற்பட்டது. தற்போது ஓரளவிற்கு அந்த பட்டாசுகள் வெடிக்கும் அதனுடைய குறைந்துள்ள நிலையில் தீயணைப்புத் துறையினர் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இடர்பாடுகளில் அந்த கட்டடம் இடிந்துள்ள இடங்களை ஏசிபி வாகனம் கொண்டு அகற்றி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது மீட்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது தாயில்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஒரு தொழிலாளி உடல் கருகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவரும் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்தும் மீட்பு பணியானதும் நடைபெற்று வருகிறது. இன்னும் முழுமையாக மீட்பு பணிகள் முடியாத நிலையில் மேலும் உள்ளே தொழிலாளர்கள் யாரும் சிக்கியுள்ளார்களா என்கிற கோணத்திலும் தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பட்டாசு ஆலை வெடிவிபத்து நடந்த இடத்தில் பாஜக மாநில தலைவரும் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனும் நேரில் வந்து விசாரணையை மேற்கொண்டு சென்றுள்ளார். திவ்யா, விவரங்களுக்கு நன்றி செந்தில்.